வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை இன்னைக்கு உயர்நீதிமன்றம் வழங்கியிருக்கு. திருப்பரங்குன்றம் விவகாரத்துல நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் கொடுத்த தீர்ப்பு செல்லும் என்றும், அது தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் அந்த டிவிஷனல் பெஞ்சில் தாக்கல் செய்யப்பட்ட அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செஞ்சு உத்தரவிட்டிருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை ஒரு முறை நம்மளுடைய நேயர்களுக்காக வாசிச்சு காட்ட போறோம். என்னதான் அப்படி சொல்லியிருக்காங்க, திமுக அரசை பற்றி, தமிழ்நாடு அரசை பற்றி நிறைய ஸ்டேட்மெண்ட்ஸ் விட்டுருக்காங்க. திருப்பரங்குன்றம் தொடர்பாக என்னெல்லாம் வதந்தி பரப்பப்பட்டதோ அனைத்திற்குமே ஒரு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறது உயர்நீதிமன்றம். அந்த தீர்ப்பை பார்க்கலாம் வாங்க. பிஃபோர் த மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் இன்னைக்கு 6/1/2026 அன்னைக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கு. நீதியரசர்கள் ஜஸ்டிஸ் ஜி ராமச்சந்திரன் அவர்கள் மற்றும் ஜஸ்டிஸ் கே ராமகிருஷ்ணன் அவர்கள், இவங்க 2 பேருக்கு முன்னாடி தான் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. அப்பீல் செஞ்சது யாரு? தி எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி டெம்பிள். இதான் நம்ம நோட் பண்ணணும். யாரு? சுப்பிரமணிய சுவாமி கோவில் திருப்பரங்குன்றத்தினுடைய எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர், அறநிலைத்துறையை சேர்ந்தவர். அவர் தான் பெட்டிஷனே போட்டிருக்காரு. இதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணக்கூடியது ராம ரவிக்குமார் அவர்கள், கமிஷனர் ஆஃப் போலீஸ் மதுரை சிட்டி. இவங்களா தான் ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்காங்க.